ஹாய் ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு நார்மல் மேட்ச் போயிருந்தோம். அப்போ அந்த சம்பவம் தான் கைஸ் பார்த்துருக்கோம். சம்பவத்தை சார் லாங் ரேஞ்சில் ஹெட்டுக்கு போகணும், ஷார்ட் ரேஞ்சில் ஹெட்டுக்கு படவே படாது கைஸ். கைஸ் வாங்க போயிடும். இறங்குடா இறங்கு. எப்போவுமே நமக்கு நம்ம பீக்கு தாங்க கைஸ். இதே ரேங்க் டேட்லாம் அடி வாங்கி சாப்பிட்றதுக்கு கைஸ். பீக்குக்கு டாப்லேயே நிறைய பேர் இறங்குவான்னு ஒரு பீக்கு கீழே. நீங்கள் நாங்களுக்கு ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் ரேங்க்டு மேட்ச் போனீங்கன்னா 7 ட்ராப் எடுத்துகிட்டு போங்க. இனிமேலாம் கீழே அடிச்சுட்டு செத்ததுக்கு அப்புறம் இறங்கி வந்து மூட்டை பொறுக்க தான் இது மணி MP40. இங்கடா எனிமி மாதிரியே தெரிஞ்சிச்சு கைஸ். ஐம்பத்தொரு பேர் இருக்கிறாங்க கைஸ். 49 பேர் ஆகிட்டு 2 பேர் செத்துட்டாங்க. நாற்பத்தெட்டு ஆகிட்டு. இங்கே நான் ஏகே கீழே போட்டுருவோம் கைஸ். அதே போடுவோம் தான் கைஸ். ஒருத்தனை தேடி போய் சாவடிக்க வேண்டிய நிலைமையாக இருந்துச்சு. நிலைமை நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? நான் வந்தது எப்படி கைஸ். ஆனால் இந்த மேட்ச்சில் எப்படியும் போய் அடிச்சுப்பேன், அதே மட்டும் சந்தேகம். வேரட்டி போக தாங்கி கைஸ். ஓடுதா ஓடி ஓடி. டாட்டா சூயா வர போட்டு கிட்ட போய் தடிக்க பார்ப்பேன். இப்போ தான் அடிக்க வருது. தலைவர் மண்டையிலே கையை வச்சு போட்டுட்டு தலைவரை நொக்காயிடுவார். அதுக்கப்புறம் தலைவரை கையால் அடிச்சு நோக் பண்ணிட்டு இவனை அடிக்கிறதுக்காண்டி எவ்வளோ தூரம் ஏறி இறங்கி கைஸ். இப்போ தான் கைஸ் உட்பக்கர் அடிச்சுட்டு அப்படியே இந்தா இங்கே ஒரு எனிமி ஹெட்டில் அழுத்திப்படி உட்பக்கரை வச்சு வரையாரு. அப்படியே போனோம்னா வாங்க. Go.
அவனை கீழே அடிச்சிட்டான். முதல்ல ஓசி கீழே அடிக்கிறேன், இப்போ ஓசி கீழே எடுக்க முடியாது. இங்கடா எனிமியே காணும். சவுண்டை கொஞ்சம் கம்மி பண்ணுவோம். எனிமி பைபிள் எங்கடா போனேன்? இப்போ தானே கண்ணு. கைஸ் டக்குன்னு போட்டாச்சா. இப்போ இவனை கீழ் வாங்க. இப்போ எனக்கு ஒரு 1 டாப் அண்ட் அடிப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிடுங்க. 1 டாப் அடிக்க தெரிந்தாலும் நாளைக்கு பிடிக்கத்தான் கேஸ் செய்வேன். 1 டாப் பீஜ் நான் போட்டுறேன் கேஸ். உட் பேக்கரில் எனக்கு அவ்வளோ விழாது கேஸ். ஏசி 18 அதில் ரொம்ப சூப்பராக வரும். எஸ்விடியில் சூப்பராக வரும். பைசர் கன்லாம் சொல்லவே தேவையில்லை. நெத்தியில் இல்லை அழிச்சு பிடி தான். அங்கே இங்கே யூம்பி எடுத்தாச்சு. ரேம்பேஜே அடிப்பேன் கைஸ். 6 கில்லு. போர்ட்டல் வாங்குவோமா? இந்த கன்று எடுத்தா ஷார்ட்மேன் கன்று. கைஸ் இப்படியே போகலாம். ஃபேக்ட்ரி போய்கிட்டு இருக்கும். கில்லர் கேம் பீக்குமே வேறு ட்ரை பண்ண. அது முந்தி இது கொடுக்க பூரா ட்ரை பண்ணுவோம் கைஸ். முடியாது, வராது கைஸ். இது பசக்கு ட்ரைவஸ்ட் கைஸ். டோம்பிலெல்லாம் ஹெட்டுக்காக தருகிறது. என்கிட்ட உருப்படியாக கூட ஒன்றும் இல்லை. enemy spotted. வாங்க இப்படி enemy spotted. அப்படியே அடிச்சா சார் ஒரு ஸ்குவாடே காலிப்பட்டேன் கைஸ். 14 பேர் தான் இருக்கிறாங்க. இன்னும் ரீலோட் பண்ணால் தான் எமோஸ் கிடைக்குது. இவன் அடிச்சுட்டு அமௌண்ட் போடுவோம் கைஸ். வர்றது எல்லாருமே நூறு தான் கைஸ். போன்ஃபயர் என்னத்தை ஈக்குது, எதுக்கு ஈக்குதுன்ட்டு எல்லாம் தெரியாது கைஸ். இப்போ ஃபேக்ட்ரிக்கு ஸ்டேர் பார்த்தும் போகிறோம். இதுதானே 10 கிலோ ஃபேக்ட்ரி ரிவே பண்ணியாச்சு. டீம்மேட்டில் ஒருத்தன் அங்கே போ எங்கே அங்கே போக வருது. என்ன சரி டேங்க் அடிச்சு ரேடியேஷன் பரவுதா? வாங்க கைஸ் அப்படியே போகிறோம். போகலாம்.
ஃபேக்ட்ரி கொசக்க ஏறிக்கிறோம் கைஸ். இதெல்லாம் தெரிச்சு இப்போ போமா வாங்க கைஸ் போடலாம். இன்னும் 7 பேர் தான் கைஸ் இருக்கிறாங்க. அது நேரம் லூட் எல்லாத்தையும் ஆன்வலே அடிச்சுப்பான். வாங்க கைஸ் இப்போ இங்கே ஒருத்தனை காலி பண்ணிவிடுவேன். இங்கே ஒருத்தனை போட்டு தள்ளிட்டு இப்போ அப்படியே நேராக போனோம்ங்க. வந்தது ஃபுல்லாக 100 அடிச்சுட்டு பேசு. இப்போ ஒரு தண்டை சோழியை முடிப்பேன். பூயா 10 இல்லை. ஸோ 10 கில் அடிச்சுக்கேன் கைஸ். நம்பர் 1 ப்ளீஸ். பை கைஸ்.